இங்க கஸ்டடியில இருக்க இந்த கைதி பார்த்தீங்கன்னா, எனக்கு தாகமா இருக்கு தண்ணி குடுங்கன்னு கேட்குறான். உடனே அங்க இருக்க போலீஸ் ஆஃபீசரும் தண்ணி குடுக்குறாங்க. நெக்ஸ்ட் இவன் என் கை மாட்டியிருக்கு நீங்களே குடுங்கன்னு சொல்லும்போது, அவங்க எடுத்து குடுக்குறாங்க. சடனா அவங்க கைய புடிச்சு அவங்க கழுத்துல ஒரு அட்டாக் பண்ணிடுறான். உடனே அவங்க அன்கான்ஷியஸ் ஆயிடுறாங்க. அதுக்கு முன்னாடியே அவன் ஒரு பேனால இருக்க நிப்ப எடுத்து வச்சு, அத வச்சு தான் அவனோட லாக்கையும் ஓப்பன் பண்ணியிருப்பான். ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்களே அட்டாக் பண்ணியிருப்பான். நெக்ஸ்ட் அந்த செயின கொண்டு போய் ஆப்போசிட்ல இருக்க ஒரு டோர்ல லாக் பண்ணி வச்சிடுறான். அந்த தண்ணி இருக்க கப்ப எடுத்து டோர பார்த்து வீசுறான். உடனே சத்தம் கேட்டோனே வெளியில இருக்க ஆஃபீசர்ஸ்லாம் என்னாச்சோ ஏதாச்சோன்னு வந்து பார்க்குறாங்க. கதவு தொறக்க ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த கதவ தொறக்கவே முடியல. அப்பதான் அந்த பொண்ணு முழிச்சு பார்த்தவ, கதவ யாரும் தொறக்காதீங்கன்னு கத்துறா. இவன் போய் அவ வாய மூடிடுறான். ஒரு வழியா அவங்க எப்படியோ அந்த கதவ உடைச்சிடுறாங்க. உடைச்சதுக்கு அப்புறம் அவன் பிளான் பண்ணபடியே ஆப்போசிட்ல இருந்த கதவும் ஓப்பன் ஆயிருது. உள்ள வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது கஸ்டடியில இருந்தவன காணோம். உடனே அவங்க எல்லாரையும் அலர்ட் பண்ணிட்டு கீழலாம் போய் தேடுறாங்க. ஆனா அப்பதான் தெரியுது அதுல இருந்த ஒரு சீஃப் ஆபீசரோட ட்ரெஸ்ல பிளட் இருக்குது. அப்பதான் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க அவன் எங்கேயும் தப்பிச்சு போகல. இவங்க மேல தேடும்போது அவன் மேலேயே தான் இருந்திருக்கான். இவங்க போனதுக்கு அப்புறம் அங்க இருக்க போலீஸ் எல்லாம் அடிச்சுட்டு தப்பிச்சு போயிருக்கான்.